ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆல்ரெடி நான் வந்து பீட்ஸ் ப்ரேஸ்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து அதோட பார்ட் 2. ஐ மீன் நேம் ப்ரேஸ்லெட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறீங்க. நான் வந்து தன்ஷி அப்படின்ற ஒரு கேர்ளுக்கு வந்து ஒயிட் பீட்ஸ் வச்சு ரெட் கலர் சாம்ஸ் வச்சு தன்ஷி அப்படின்னு ஒரு நேம் வந்து மேக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள் வந்து எனக்கு கொடுத்துருந்த ஆர்டரு. ஒரு 15 ப்ரேஸ்லெட் கிட்ட பண்ணோம். என் அண்ணன் பொண்ணு வந்து ஒருத்தவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவளுக்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்கூல் பசங்கள்லாம் எனக்கும் வேணும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பேப்பரில் எழுதி கொடுத்து விடுவாங்க. என்னென்ன கலரு என்னென்ன சாம்ஸ் வேணும் அப்படின்றத அதை பார்த்து நான் பண்ணிப்பேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறது தன்ஷி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து எப்படி நான் வந்து நேம் ப்ரேஸ்லெட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து கோத்துரும். நான் வந்து ஒரு ஹார்ட்டு, அவங்க பேர் தன்ஷின்னு நேம் கோத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் வச்சு அப்புறம் ஹார்ட் சாம்ஸ் வச்சு கோத்துருக்கேன். அவங்க வந்து ரெட் கலர் சாம்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை ஆட் பண்ணி அவங்க கை சைஸ் என்ன அப்படின்றத அவங்க எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பீட்ஸு எவ்வளோன்னு கோத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் வந்து 0.7, சில பேர் 0.8 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நான் 7 இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாங்கினா 0.8 அப்படி தான் வாங்குவேன். இதை விட கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து ஓகே, நான் இப்போ வந்து தன்ஷின்ற நேம் வந்து மேக் பண்ணிட்டேன். நாட் எப்படி போடணும் அப்படின்றத நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நேம் ப்ரேஸ்லெட் தான் எனக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு. இது வந்து ஒரு 15 ப்ரேஸ்லெட் கிட்ட நான் இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் தெரியும். நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை மேக் பண்ணுறது. இது ஒன்று மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மீதி சாம்ஸ் எப்படி போடணும் அப்படின்றத மட்டும் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சாம்ஸ் எப்படி போடணுன்றதை மட்டும் வீடியோவில் நான் காட்டிருக்கேன். எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே மெட்டீரியல் வாங்கணும், எப்படி வாங்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு அதுக்கு தேவைப்படும், என்னெல்லாம் தேவைப்படும், அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? வேணுன்ற பட்சத்தில் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ தன்ஷின்ற நேம் வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி நான் பண்ணேன்றதை வந்து காட்டுறேன். சரிங்களா? இப்போ நேம்லாம் நான் மேக் பண்ணி முடிச்சிட்டேன். தென் வந்து நான் எப்படி சாம்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா? சாம்ஸுன்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சும்மா கீச்செயின் மாதிரி ப்ரேஸ்லெட்டில் கீழே வந்து கீச்செயின் மாதிரி தொங்கினா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் அது பார்க்க. அந்த மாதிரி ஒன்று. ஓகேங்களா? இப்போ நேம் ப்ரேஸ்லெட்டில் நான் வந்து சாம்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் வேறு உங்களுக்கு எதனா இதுமாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, எப்படி வாங்கணும், எங்கே போய் நான் வாங்குகிறேன், அது எல்லாமே நான் டீட்டெயில் வீடியோவாக நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு எங்கே நான் வாங்குகிறேன் அப்படின்லாம் அந்த வ்ளாக் காட்டணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கனாலும் நான் அதையும் உங்களுக்கு வந்து எங்கே வாங்குகிறேன் அப்படின்றத காட்டுறேன். சரிங்களா? தென் வந்து நான் எல்லாமே வந்து சவுகார்பேட்டில் தான் வாங்குகிறேன். ஆனால் எந்த இடத்துல வாங்குகிறேன், அதோடய ஸ்ட்ரீட் நேமு, அந்த எந்த கடையில் வாங்குகிறேன் அதெல்லாமே வேணுன்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? இது ஒன்றும் பெரிய கஷ்டமானலாம் இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய ஆர்டர் எடுக்கணும், அதுதான் விஷயம். பசங்கக்கிட்ட கேட்டு ஆர்டர் எடுக்கணும். எனக்கு வந்து இது எங்கள் அண்ணன் பொண்ணு ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்து வந்த ஆர்டரு. அப்படி இல்லாமல் நான் வீட்டாண்டே சேல்ஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்குன்னா வேணுன்ற பட்சத்தில் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, டிஎம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து சாம்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். உங்கள் கஸ்டமைஸ் ப்ரேஸ்லெட் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வேணும், இந்த சாம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு பண்ணி தருவோம். இந்த ப்ரேஸ்லெட்லாம் கூட அந்த மாதிரி அவங்க சொல்லி தான் நான் பண்ணது. இவங்க காமனான இந்த கலரில் இந்த ஹார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஆர்எல்னு போட்டு ஹார்ட் சாமில் லவ் அப்படின்னு எழுதிருக்கணும் அப்படின்னு கேட்டதாக நான் வந்து ரெட் கலரில் பண்ணியிருக்கேன். அது வந்து ரெட் கலர் சாம்ஸில் லவ்னு போட்ட மாதிரி வரும். அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி சாம்ஸ் ஆட் ஜம்ப்ரிங்கில் கோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரேஸ்லெட்டில் வந்து அதில் ஆட் பண்ணணும். அப்படி தான் சாம்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி ஒரு மெத்தடில் காமிச்சிருப்பேன்.
அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸி மெத்தடோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் பிரேஸ்லெட்டு நேம் சரியாக எனக்கு தெரியல. அந்த ஸ்கை ப்ளூ கலர் பிரேஸ்லெட்டுக்கு நேம் வந்து சார்ம்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட் வீடியோவை நான் எடுத்து போடுறேன். ஓகே, இப்போ நான் சதீஷ் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த நேம் சரியாக கவனிக்கல. இப்போ வந்து பிங்க் கலர், பேபி பிங்க்கு. மோஸ்ட்லி எனக்கு வந்து பேபி பிங்க்கு, டார்க் பிங்க்கு, பிளாக்கு, அப்புறமா ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி கலரில் தான் இப்போதைக்கு ஆர்டர் வந்துட்டுருக்கு. பிகாஸ் பசங்க வந்து லைட் கலர், ஒரு சில பேர் லைட் கலர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் டார்க் கலர், மூவிங் வந்து பர்பிள், பிங்க்கு, அப்புறம் ஸ்கை ப்ளூ, அப்புறம் லைட் பீச் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரீன், அந்த மாதிரி பிளாக்கு, அந்த மாதிரி ஐட்டம் தான் இப்போ என்கிட்ட மூவிங் இருக்குது. சார்ம்ஸ் வந்து ஸ்கூல் பசங்க அப்படின்ற பட்சத்தில் ஹார்ட் கேட்டிருக்காங்க, மற்றவங்களாம் பட்டர்ஃப்ளை, ஃப்ளவர், ஸ்டார் அந்த மாதிரி சார்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சார்ம்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. நம்ம எப்படி செலக்ட் பண்ணி எதில் நம்ம ஆட் பண்ணுறோமோ நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் ஐடியா தான், உங்கள் க்ரியேஷன் தான் எல்லாமே. நான் வந்து ஒயிட்டுக்கு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியும் இது வந்து என்னோடய செகண்ட் ஆர்டர், அந்த ஸ்கூல்லேயே அந்த செகண்ட் ஆர்டர். இதுக்கு முன்னாடி ஒரு 8 பிரேஸ்லெட் கிட்ட பண்ணி கொடுத்துருக்கேன். அது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், பட் மேக் பண்ணுற வீடியோ போடல. பண்ணி முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து நான் வீடியோவாக சாங் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய செகண்ட் ஆர்டர், ஐ மீன் பல்க் செகண்ட் ஆர்டர். ஆல்ரெடி நான் ஒரு 8 ஆர்டர் பண்ணியிருக்கேன், 8 பிரேஸ்லெட் பண்ணியிருக்கேன். அதே ஸ்கூல் பசங்களுக்கு, அதே ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ ஒரு 15 பிரேஸ்லெட் கிட்ட பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இதுதான் அந்த RL லவ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, அதோட பிரேஸ்லெட்டு. இன்னொன்று லைட் பிங்க்கில், அப்புறம் கிராக்கிள் பீச் வயலட்டில் ஒன்று இருக்குது, பிளாக்கில் ஒன்று இருக்குது. அவ்வளோதான், இதோட ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் என்னென்ன பிரேஸ்லெட் நான் பண்ணேன் அப்படின்றது வந்து கலெக்ஷன் காட்டுவேன். நான் வந்து ஒரு 2 பிரேஸ்லெட் ஆல்ரெடி ப்ளூ வித் ஒயிட்டில் ஒன்று பண்ணியிருக்கேன், ஸ்டார் போட்ட மாதிரி. அது திரும்பவும் எனக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு, அது வந்து சேல் ஆகிடுச்சு. இதை வந்து திரும்ப இன்னொன்று ஆர்டர் வந்திருக்கு, ஸோ அதை வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று பண்ணியிருக்கேன். இன்னொன்று ஹேண்ட் ஷேக், ஃப்ரெண்ட்ஷிப், 2 ஃப்ரெண்ட்ஸ் போடுற மாதிரி, அப்பு யுவான்னு கேட்டிருந்தாங்க. கலர்ஸ் வந்து அவங்களே சூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் கலர்ஸ் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியிருந்தேன், அவங்க சூஸ் பண்ணி இந்த ப்ளூலேயும் கிராக்கிள் பீச் பிளாக்லேயும் ப்ளூ கலர், ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன்லேயும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது 2 அவங்க பேர் போட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஹேண்ட் ஷேக் வந்து ஆட் பண்ணியிருந்திருக்கேன். ஓகேவா? அது வந்து நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுவேன், அப்கமிங் இதில் லாஸ்ட்டில் வரும். இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் காட்டுவேன். அது 2 வேறு ஒருத்தவங்களுக்கு கேட்டிருந்தாங்க. தென் இது வந்து 15 பிரேஸ்லெட் கேட்டால் அந்த நேம் பிரேஸ்லெட் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து சென்னையில் இருந்த ஆர்டர் இல்லை, எங்கள் ஊரில் இருந்த ஆர்டர். என் சிஸ்டர் ஒரு ஊரில் இருக்காங்க, அந்த ஊர்லேருந்து வந்த ஆர்டர் எனக்கு. ஓகேங்களா? தென் வேறு எதுனா டவுட் இருந்திருந்தாலும், இல்லை வேறு எதுனா கமெண்ட் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ண முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு வீடியோ போடலாம், சரிங்களா? இப்போ நான் கலெக்ஷன் காட்டுறது, நான் சொன்னேன் இல்லையா, ப்ளூ வித் ஸ்டாரில் அந்த ப்ளூ கலர், அது இது வந்து ஸ்கை ப்ளூ ஒயிட். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது கலெக்ஷன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ளூ வித் ஒயிட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னாங்க, அந்த பிரேஸ்லெட் அது. இந்த ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன், கிராக்கிள் பீச் பிளாக்கில் நேம் வித்து ஹேண்ட் ஷேக் கேட்டிருந்தாங்க. அது இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நேம் பிரேஸ்லெட். இதுக்குள்ளே என் பையன் வந்துட்டார் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு. அவர் நான் பண்ணிகிட்டு இருந்தாலே என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார், பிடுங்கிட்டே இருப்பார் வந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நான் பண்ண நேம் பிரேஸ்லெட்டோட கலெக்ஷன்ஸ். இப்போ நான் ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதோட கலெக்ஷன். நான் ஒன்று மட்டும்தான் காமிச்சிருப்பேன், இப்போ ஒரு 10-12 பிரேஸ்லெட் கிட்ட பண்ணியிருந்தேன். நான் கவுண்ட் பண்ணலை, சரியாக தெரில, அப்படியே ஒரு 12 பிரேஸ்லெட் கிட்ட இருக்கும். இதுக்கு மேலே எதுனா வேணும்னா